ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். சிறகடி காசையில் முத்துவுடைய ரோல் வந்து எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாவோ இல்லை பாசிட்டிவாக ஒரு பக்கம் வந்து மாறிடும். ஸோ அதை வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது வந்து வெற்றி வசந்துக்கு ஒரு பெரிய கலை அப்படின்னு சொல்லணும். அதை மேனேஜ் பண்ணுறது இல்லாமல் அவங்களுடைய டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒர்க்கில் தான் அந்த முத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம தமிழ் வெர்ஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா அந்த கேரக்டருமே கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா நெகட்டிவாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ தெலுங்குல ஆல்ரெடி ரீமேக் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. சீரியலுமே இப்போ வீக்லி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து நான் வந்து மலையாளம்ல சிறகடி காசையுடைய ரீமேக் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு ஹீரோயினா நம்ம கோமதி பிரியா, அதாவது நம்ம மீனா தான் வந்து அங்கேயும் மீனாவா பண்றாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து நான் அடிஷனலாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது இல்லாமல் அங்கே ஹீரோவா யார் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் முன்னாடி கொடுத்துருந்தேன். பட் வந்து அது கன்ஃபார்ம் இல்லை அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ எஸ், இப்போ வந்துட்டு யார் அப்படி ஹீரோவா கமிட் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அருண். ஸோ இவங்க வந்துட்டு ஒரு மலையாளம்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஸோ இவர் தான் அந்த சீரியலில் ஹீரோவா பண்றாரு அப்படின்ற ஒரு அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்திருந்தாலும் இப்போ அவர் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியலான கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. எஸ், சீரியலுடைய ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ முத்துவா அவர் தான் பண்றாரு. ஸோ முத்து மீனாவுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர் வந்து நேற்று அவங்க சைட்ல இருந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று வந்துட்டு பிரியாவுமே அந்த ஷூட்டிங் செட்ல இருந்து இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த சீரியலுடைய ஷூட் எங்கே போகுது அப்படின்னா பொன்முடி. ஸோ கேரளாவில் ஒரு பெரிய மலை பிரதேசம் தான். ஸோ அங்கே வந்துட்டு ஷூட் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கேரளா அப்படின்னு சொல்லும்போது அந்த மலை, ஸோ இயற்கை நேச்சுரலோட சீன்ஸோட நல்லா அழகாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுவும் இல்லாமல் பிரியாவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 2020 இந்த ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் வந்துட்டு இருக்கு இல்லையா, ஸ்டோரிலாம் போடுறாங்க இல்லையா. ஸோ அதில் அவங்க பின்னாடி வச்சிருக்க அந்த பேக்ரவுண்ட் பிக்சர் என்னன்னா அங்கே மலையாளம்ல மீனாவுடைய அந்த ஒரு பிக்சர் தான். ஸோ அதை தான் வந்து பேக்ரவுண்டில் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கேன். ஸோ சீரியலுடைய ஷூட் வந்து பேரலாக ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து ஒரு பிரைம் டைம்ல இந்த சீரியல் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ அங்கேயுமே மீனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து அவங்களுக்குமே கிடைக்கும். ஸோ சீரியலுமே நல்ல ஒரு ரீச் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நல்ல பீக் பிரைம் டைம் அப்படின்னு சொல்லும்போது 7 o'clock தான் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீரியல் எந்த டைமிங்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.